ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போறோம். அதுவும் வீட்டில் இருக்க குறைந்த பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சலாம். எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 4 பேருக்கு செய்கிறதுனால 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இந்த முட்டை கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது தனியாக அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா நாங்கள் பிரெட் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பிரெட் எடுத்திருக்கேன். 2 பிரெட்டையும் 2 ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு 3 பிரெட்டை மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, கட் பண்ண பிரெட் எடுத்து முட்டை கலவையில் சேர்த்து இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். போட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் இந்த பிரெட்டோட நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள அந்த முட்டையும் இந்த பிரெட்டும் சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க பிரெட்டை. அடுத்ததாக ஸ்டவ்வில் நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பீஸ் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம பொரிக்கணும். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், கூடவே பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்ததுனால சீக்கிரமாகவே இது கரிஞ்சு போயிடும். அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதே மாதிரி எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கணும். அது வரைக்கும் இருந்துச்சுனாலே போதும். இப்போ எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி சாஸ் கூட வச்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இதை நம்ம வீட்டில் இருக்க குறைந்த பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.